ஹலோ இடன் ஜேம்ஸ் ஃபேமிலிஸ். நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற ஃபாரின் ட்ரிப் இந்தியர்களுக்கு ரொம்ப பிடிச்சி விசா கவலையே இல்லாமல் போகக்கூடிய ஒரு புன்னகை தேசம் தாய்லாந்து தான். வெறும் பீச் மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கிற ஆச்சரியமான கலாச்சாரம், நாவூரும் உணவுகள், மனசுக்கு அமைதி தர ஆன்மீக இடங்கள்னு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அலசி ஆராய போகிறோம். தாய்லாந்து போக பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தாய்லாந்து போனீங்கன்னா இந்த ஒரு இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிறது கிராண்ட் பேலஸ். அங்கே இருக்கிற கட்டடக்கலை நம்ம ஊர் கோயிலில் இருக்கிற கலைநயம் மாதிரியே ரொம்பவும் நுணுக்கமாக இருக்கும். வாட்போ, இங்கே இருக்கிற புத்தர் சிலை 46 மீட்டர் நீளம் கொண்ட புத்தர் சிலை சாய்ந்த மாதிரி இருக்கும். அது பார்க்கவே ரொம்பவும் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். அங்கே இருக்கிற மக்கள் ரொம்பவும் மரியாதையானவங்க. கோயிலுக்கு போகும்போது நம்ம ஊர் மாதிரி முறையான உடை அணிஞ்சு தான் நீங்கள் அங்கே உள்ளேயே போகணும். தாய்லாந்துன்னு சொன்னாலே ஸ்ட்ரீட் ஃபுட் தான். அங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபுட்டு பாத்தாய். அங்கே போனால் இந்த நூடுல்ஸ் வகையை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபுட்டு டாம் யாங் காங். காரமும் புளிப்பும் கலந்த ஒரு சூப், அதாவது நம்ம ஊர் ரசம் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபுட்டு மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். இனிப்புக்கு இதுதான் அங்கே ராஜா. மாம்பழமும் இனிப்பு சோறும் சேர்ந்த ஒரு கலவையான டேஸ்ட் கொடுக்கும். முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் அசைவம் சாப்பிட்றவராக இருந்தீங்கன்னா தாய்லாந்து ஒரு சொர்க்கம். ஆனால் சைவம் சாப்பிட்றவராக இருந்தீங்கன்னா ஜாய் அப்படிங்கிற பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாங்மாய். பேங்காக்கை விட்டு கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா இந்த மலைப்பிரதேசம் இருக்குது. இங்கே இருக்கிற பழங்குடி மக்கள், அவங்களோட கலாச்சாரம் மற்றும் யானை காப்பகங்கள் ரொம்பவும் பேசல். ரெவன் ஃபால்ஸ் 7 அடுக்குகளை கொண்ட இந்த நீர்வீழ்ச்சி பார்க்குறதுக்கே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் மார்க்கெட். தண்ணிக்கு மேலே படகுல கடை பார்த்துருக்கீங்களா? அது இங்கே தான் இருக்குது. அதுவும் இங்கே இருக்கிற மக்கள் தண்ணிக்கு மேலே ஒரு போட்டில் இங்கே மார்க்கெட்டே இருக்கும். ஸோ அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, எல்லாம் ஓகே. தாய்லாந்து போக எவ்வளோ செலவாகும்? விசா இப்போதைக்கு இந்தியர்களுக்கு விசா ஃப்ரீ விசா கொடுத்துருக்காங்க. ஸோ காலப்போக்கில் எப்படிங்கிறது தெரியல, ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு 40,000 60,000 இருந்தாலே போதும். சூப்பராக ஒரு வாரம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஷாப்பிங், பேங்காக்கில் இருக்கிற சட்டு மார்க்கெட் ஆசியாவிலே மிகப்பெரிய மார்க்கெட். அங்கே கம்மி விலையில் சூப்பரான பொருட்கள் வாங்கலாம். சரி, தாய்லாந்து ஒரு நாடு மட்டும் இல்லை, அது ஒரு எமோஷனல். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் சரி, இந்த நாடு உங்களை கண்டிப்பாக ஏமாற்றாது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம ஹிடன் ஜெம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தாய்லாந்து ட்ரிப் பார்ட்னருக்கு கமெண்டில் டேக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டட்டா, பாய்.